ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சில பல சம்பவங்கள்லாம் கடந்த மசனக்குடிக்குள்ளே வந்தாச்சு. நம்ம வந்தோடனே முதல்ல இந்த மான் தான் நம்மளை வார்ம் வெல்கம் பண்ணிருக்கு, தனியாக இருக்குது. ஸோ நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக உள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ இப்போது எந்த இருக்குது என்ன நான் பார்க்க முடியும் தெரியல. இங்கே 2 மான் படுத்துருக்குங்க, உங்களுக்கு தெரியுதுங்களா? ஆஃப்டர்நூன் டைம்னால அதெல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கு போல். ரீசெண்டாக தான் மழை பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது, சீனரிஸ் நல்லா இருக்குது. ஆஹா, லங்கூரா இது? ஆமாங்க, லங்கூர் தாங்க. ஆனால் ரோட்டு ஓரத்துலேயே பாருங்கள், மானும் லங்கூரும் அப்படியே நம்ம போஸ் கொடுத்த மாதிரி உட்காந்துருக்கு. ஹாய் ஹாய் ஹாய், சூப்பராக இருக்குது. ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் கருப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். உடம்பு ஃபுல்லாக ஒயிட்டாகவும் ஃபேஸ் மட்டும் கருப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோ லங்கூர்ஸ் உட்காந்துருக்கு பாருங்கள், சூப்பர். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். ஆஹா, நம்மளுக்கு லக்குங்க. அடுத்தது காட்டு தூரத்தில் ஒன்று மேய்ஞ்சிட்ருக்கு. அதுவும் தனியாக மேய்ஞ்சிட்ருக்கு. வேறு எதாவது இருக்கான்னு தெரில பக்கத்தில். அமைதியாக தனியாக மேய்ஞ்சிட்ருக்கு. மசனக்குடி வந்தோடனே யானை பார்ப்பேன்னு தெரியும். ஆனால் இவ்வளோ பக்கத்தில் பார்ப்பேன்னு தெரியாது. தனியாக ஒரு யானை மேய்ஞ்சிட்ருக்கு. பட் இறங்கி மட்டும் போயிடக்கூடாதுங்க. தனியாக இருக்க யானை மட்டும் இறங்கி போயிடாதீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. யானையை பக்கத்தில் பார்க்கும்போது வர சிலிர்ப்பு இருக்குங்களே, அது ஃபீல் பண்ணால் தான் தெரியும். அப்பா, என்ன ஒரு நடை இப்படி இருக்குது பாருங்கள். எவ்வளோ ஜெயஜாண்டிக்கா இன்னும் ஒர்த்துங்க. ஈவினிங் யானை முகாமில் ஷோ இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் ஒவ்வொருத்தராக ஒரு யானையை அப்படியே ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. நீங்கள் மசனக்குடி வந்தீங்கன்னா மறக்காமல் யானை முகாம் இருக்க ஏரியா போயிருங்க. ஏன்னா அங்கே ஈவினிங் எதுவும் ஷோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களே யானைக்கு ஃபீட் பண்ண முடியும். அதுக்கு தனியாக என்ட்ரி ஃபீஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த ஷோவை மட்டும் மிஸ் பண்ணிடுங்க. எங்களுக்கு டைம் இல்லாத காரணத்தினால நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ நீங்களாம் வந்தால் மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இது வரைக்கும் எங்களால் நம்ம புளியை மட்டும் ஸ்பாட் பண்ணவே முடியல. ஏன்னா இது ஆஃப்டர்நூன் டைம்னால பெருசாக வெளியே எதுவும் வராது. ஸோ நீ ஜீப் சஃபாரி எடுத்துகிட்டு போகலாம். நம்மளோட லக்கை பொறுத்து இருக்குது. மேபி அன்றைக்கி நம்மளால் பார்க்க முடியாமல் போகலாம். ஸோ எங்களுக்கு டைம் இல்லாத காரணத்தினால நாங்கள் அப்படியே அந்த வேலை என்னென்ன இருக்கோ அதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம். ஸோ நீங்கள் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஜீப் சஃபாரியும். மேபி உங்களுக்கு லக்கு இருந்தால் நீங்கள் புளியை பார்க்கலாம். பட் எங்களுக்கு நீ லக்கு இல்லை நினைக்கிறேன். இது வரைக்கும் இன்னும் பார்க்க முடியல. நிறைய இடங்களில் இந்த மாதிரி மான் கூட்டமாக மேய்ஞ்சதை பார்க்க முடிஞ்சது. கண்டிப்பாக உங்களை மானை டிஸப்பாயின்மெண்ட் பண்ணாது. கண்டிப்பாக மான் நிறைய பார்க்கலாம் நீங்கள்.